வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலவு ஒரு பெண்ணாகி கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காம அங்கே அர்ஜுன் கல்யாணத்தில் எல்லார்கிட்டையும் கலகலப்பாக இருக்கணும். அவங்க கிட்ட பழைய விஷயங்களை எல்லாம் பேசி சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க ரிஷி என்றாள் ராதிகா. உன்னை நினைக்காம இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ரதி. ஆல் மிஸ் யூ என்றபடியே அவளது காதோரத்து கேசத்தை கோதி விட்டான். அதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே எந்த சம்பாஷணையும் இன்றி சில கணங்கள் கரைய, இதுக்கு முன்னாடியும் பிஸ்னஸ் விஷயமா தனியா ட்ரிப் போயிட்டு வருவது வழக்கம்தான். ஆனாலும் இந்த தடவை கிளம்பும்போது புது மாதிரியா ஏதும் ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னு சொல்ல வரல. மெல்லிய குரலில் கூறிய ரிஷி அவளை போன்றதொரு மனநிலையே தனக்கும் இருப்பதாக படம் பிடித்து காட்டினான். அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், எனக்கும் அப்படித்தான் இருக்கு ரிஷி. நமக்கு கல்யாணமான பிறகு இப்பதான் முதல் தடவை ட்ரிப் போறீங்கல்ல, அதனால தான் இப்படி இருக்கோ என்னவோ என்றாள். இருக்கலாம். நீ கேட்ட மாதிரி நம்ம டெலிஃபோன் டைரியில் முக்கியமான ஃபோன் நம்பர்ஸ், பின் நம்பர்ஸ் ப்ளஸ் முக்கியமான பாஸ்வேர்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், பார்த்துக்கோ. பீரோ லாக்கரில் தான் ஏடிஎம் கார்டு இருக்குது. நைட் இங்கே தனியாக தங்க வேண்டாம்டா, அங்கே பாட்டியோட தங்கிக்கோ. பொறுப்பான கணவனாக மனைவிக்கு வேண்டிய தகவல்களை ஏற்கனவே தந்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை அவள் மனதில் பதித்தான். என்ற ஒற்றை சொல்லுடன் ஆமோதிப்பதாய் தலையசைத்து கண்ணீரை மறைப்பதற்காக அவள் கண்களை தாழ்த்தி கொள்ள, ஐ லவ் யூ என்று சொல்லி அவளது தாடையை பிடித்து நிமிர்த்தி அவளது கண்களில் இதழ் ஒற்றி எடுத்தான். விழிகளில் நிரம்பிய கண்ணீருடன், பத்திரமா போயிட்டு வாங்க ரிஷி என்று முழுதாக சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு கண்களில் அருவி வழிந்தது. விமான நிலையத்தில் இருந்து விடை பெறும் வரையிலும் கூட அடுத்து வரும் ஒரு வார பிரிவை எண்ணி வருந்தியவளுக்கு தன்னால் முடிந்த அன்பான ஆறுதல் வார்த்தைகளை தந்து மனைவியை தேற்ற முயற்சித்தான் ரிஷிவர்மன். இறுதியாக, நீ இப்படி உம்முன்னு இருந்தா எனக்கு கிளம்புறதுக்கு மனசே வராது ரதி. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் இங்கேயே இருந்துடுவேன் என்று மிரட்டலாக சொல்லவும் தான் அவளின் அழுகை ஒரு வழியாக நின்றது. விமானத்தில் ஏறி அமர்ந்தவனுக்கு, உங்க போனுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் ரிஷி. போய் சேர்ந்ததும் முதல் வேலையா எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. கல்யாண வீட்டில் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும் தான். குறைஞ்சது 5 நிமிஷமாவது தினமும் உங்க குரல் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவே என்ற காதலுடன் மொழிந்த மனைவியின் வார்த்தைகள் அவன் செவியில் ரீங்காரமிட்டன. கண்களை மூடி உறங்க முயன்றவனின் நினைவலைகளில் ராதிகாவின் முகமே மின்னலாய் வந்து போனது. பாட்டிக்கு உடல்நிலை தேறி இருந்தால் ராதிகாவையும் தன்னுடனேயே அழைத்து வந்திருப்பான். ஆனால் அவனது போதாத வேளை அதற்கு சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. அர்ஜுனையாவது சமாதானப்படுத்தலாம் என்று அவனிடம் பேச முயன்றால் அவன் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் தயார் நிலையில் கூட இல்லை. எல்லோருடைய சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம் என்ற எண்ணத்தின் விளைவாக ராதிகாவும் ரிஷிவர்மனும் இந்த ஒரு வார பிரிவை மனமில்லாமல் ஏற்றனர். ஒரு வாரம்தானா என்ற கேள்வியை கேட்டே மனைவியை பல முறை தேற்றியவனுக்கு விமானத்தில் ஏறிய 10வது நிமிடமே ஒரு வாரமா என்று பெரும் மலைப்பாய் இருந்தது. கண்களை மூடி திறப்பதற்குள் ஒரு வாரம் சிட்டாய் பறந்துவிடும் என்று சமாதானம் சொல்லியவனுக்கே இப்பொழுது தேவைப்படும் போல இருந்தது. இடது உள்ளங்கையை விரித்து வைத்தவன் மற்றொரு கரத்தால் அதன் ஒவ்வொரு விரலாய் மடக்கிவிட்டு கொண்டு ராதிகாவுடனான உரையாடலை அசைப்போட சிறிது நேரத்தில் தன்னுடைய செய்கையை எண்ணி தானே சிரித்து கொண்டான். அவனது புத்திக்கு அது சிறுபிள்ளைத்தனமாய் தோன்றினாலும் இந்த விளையாட்டு அவனுடைய மனதிற்கு பிடித்தமானதாகவே இருந்தது. அது காதலுக்கே உரிய சக்தி போல. மனைவியின் நினைவுகளுடனே பயணம் மேற்கொண்டவனுக்கு அவள் எழுதிய கவிதை ஒன்றும் ஞாபகத்திற்கு வந்து அவனது தனிமைக்கு இனிமை சேர்த்தது. உன்னிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும் விழிகளால் பேசும் மொழியை, மௌனத்தால் கலைக்கும் மன அமைதியை, இதழ்களால் இதயத்தை மட்டும் வித்தையை, இதயத்தை மீட்டும் வித்தையை, வெறும் விரல்களால் கூட கோலமிடும் கலையை, இவற்றை எத்தனை முறை கற்றாலும் மீண்டும் ஒரு முறை உன்னிடம் மட்டுமே புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும்.
அடுத்த 10 மணி நேரத்தில் லண்டன் ஹீரோ விமான நிலையத்தை ரிஷிவர்மன் வந்தடைந்திருக்க, நியூ ஜெர்சிக்கு புறப்படும் அடுத்த விமானத்தில் ஏற இன்னமும் 3 மணி நேரங்கள் இருந்தது. விமான நிலையத்தில் இருந்த பேசியை உபயோகித்து ராதிகாவை அழைத்தவன் அவளின் ஹலோவிலேயே சந்தோஷமடைந்து, ரதி, ரதிமா, நான் தாண்டா என்று தன் காதல் முழுவதையும் குரலில் தேக்கி வைத்து பேசினான். ரிஷி என்று மறுமுனையில் ஒலித்த குரலிலேயே தன் மனைவியும் தன்னை நினைத்து தவித்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். இருவருமே தங்களது உணர்ச்சிகளின் பிடியில் இருந்து மீண்டு தங்களை தாங்களே நிலைப்படுத்தி கொள்ள சில கணங்கள் எடுத்துக்கொண்ட பிறகு, ரிஷி, அதுக்குள்ள அங்க போயாச்சா? இன்னமும் 10 மணி நேரமாவது ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே என்று கேள்விகளை அடுக்கினாள். இல்லடா, லண்டன் டிரான்சிட்டில் கொஞ்சம் டைம் இருந்தது, அதான் உனக்கு பேசலாம்னு கூப்பிட்டேன் என்று அவளுக்கு பதில் தந்தவன், இன்னைக்கு ஃப்ளைட்டில் வரும்போது எத்தனை முறை என் கை விரலை மடக்கி மடக்கி விளையாடின தெரியுமா? கையே வலிக்குது. யூ மேக் மீ கிரேசி ரதி என்றான் உருகலாய். உங்களை விட நான் மோசம் ரிஷி. ஏர்போர்ட்ல இருந்து வந்த பிறகு பொட்டு தூக்கம் இல்லை. நிமிஷத்துக்கு 4 தடவை ஃபோனை செக் பண்ணிக்கிட்டே இருந்த. மை ஸ்வீட் பேபி, நான் கூட என்ன நினச்சிட்டேன் தெரியுமா? ரியல் இருக்கும்போதே ரீலைத்தான் பார்த்துட்டு இருப்பாள் போல நம்ம பொண்டாட்டி. அதனால இந்த ஒரு வாரத்துக்கு ரீலுக்கு தான் ஏகமோக வாழ்வுன்னு நினைச்சிட்டு இருந்தனே என ராதிகாவை ரசனையுடன் சீண்டினான். உங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருங்க, ரியல் பக்கத்துல இருக்கும் பொழுது கூட நான் இனி ரீலையே கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்று அவள் குறும்புடன் மிரட்ட, சரி சரி, ரீலோ ரியலோ எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி எல்லா கொஞ்சலும் ரிஷிக்கே என்று சிரித்தவன், காலையில பாட்டிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சா? இப்ப எப்படி இருக்காங்க என மரகதத்தை பற்றி குசலம் விசாரித்தான். இன்னைக்கு ஒரு நாள் வலி நிவாரணி மாத்திரை கொடுக்கறத நிறுத்தி பார்த்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் செய்யலாம்னு டாக்டர் சொன்னார். ப்ரெஷர் தொடர்ந்து மானிட்டர் செய்யணும்னு சொன்னாங்க. ஓ, அப்புறம் பாட்டிக்கு தலையில அடி அடிபட்டிருந்ததுன்னு 2-3 ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க இல்ல? அதுக்கான டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஒன்றும் பயப்படும்படியா இல்லை ரிஷி. அதை கேட்க நிம்மதியா இருந்தது. ஓ, நைஸ். காலையில் தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை பத்தி விசாரிச்சாங்க. தம்பி கல்யாணத்துக்காக கிளம்பி போயிருக்கிறதா சொன்னேன். கடைசி நேரத்துல கிளம்பினதால எனக்கு டிக்கெட் கிடைக்கலைன்னு சொல்லி சமாளிச்சேன். கரெக்டு தான். அவங்களுக்காகத்தான் நீ என் கூட கிளம்பி வரலைன்னா அது அவங்களால ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு, அங்க நியூ ஜெர்சி சேர்ந்ததும் உனக்கு பேசுறேன், வச்சுடவா என்று சொல்லி விடை பெற்றான். அவனின் தாய் தந்தைக்கு தன் இருப்பிடம் தெரிய வந்தால் உடனே அடுத்த விமானம் பிடித்து வந்து விடுவார்கள் என்பதை நன்கு அறிந்திருந்த ரிஷிவர்மன் அவன் சென்னையில் இருக்கும் விஷயத்தை அவர்களிடம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்று அர்ஜுனிடம் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தான். தம்பியின் திருமண நேரத்தில் தேவையற்ற அலைச்சல் வேண்டாம் என்று கருதி தான் தம்பியிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டது. கண்டிப்பாக அர்ஜுனின் திருமண வைபவங்களுக்கு நேரில் வந்து கலந்து கொள்வதாக அம்மா, அப்பா, தம்பி ஆகிய மூவருக்கும் ஒரு மின் அஞ்சல் மட்டுமே அனுப்பியிருந்தான். அதற்கே உன்னிடமிருந்த தகவல் வந்ததில் சந்தோஷம். நீ எங்கிருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், நீ ஏன் இங்கிருந்து சென்றாய் என்று பல கேள்விகளை தாங்கி அவனுக்கு பதில் கிடைக்க பெற்றது. அனைத்து கேள்விகளுக்கும் அங்கு வந்து பதில் சொல்வதாக அவற்றிற்கு அவன் அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தாலும் தினமும் குசலம் விசாரித்து இவனுக்கு ஒரு மின் அஞ்சலை அவர்கள் அனுப்பி கொண்டுதான் இருந்தார்கள். கடைசி நிமிடம் வரையில் விமான பயணச்சீட்டு உறுதி செய்யப்படவில்லை என்பதால் அர்ஜுனிடம் தனது பயண விவரங்களை தெரிவிக்காமல் வைத்திருந்தான். மேலும் திருமண வேலைகளுக்கு இடையே அவனை தொந்தரவு செய்யாமல் தம்பிக்கு ஒரு இனிய அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று அவன் எண்ணி இருந்ததும் மற்றொரு காரணம். பழக்கப்பட்ட ஊர் என்பதால் அவனே விமான நிலையத்தில் இருந்து ஒரு வாடகை காரை எடுத்து ஓட்டி சென்று மற்ற மூவரும் எதிர்பாராத தருணத்தில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி போய் நின்று அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் புறப்பட்டிருந்தான் ரிஷி. அவன் திடு திப்பென்று எதிரே போய் நிற்பது மட்டும் அவர்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கப் போவதில்லை. அவனின் திருமண விஷயம் கூட அவர்களுக்கு ஆச்சரியத்தை தான் அளிக்கப் போகிறது. இவன் அமெரிக்கா கிளம்புவது உறுதியானவுடனேயே அவன் பெற்றோரிடம் நேரிலேயே விஷயத்தை சொல்வதென்று ராதிகாவும் ரிஷியும் கலந்து பேசியதுதான். இந்த திருமண விஷயம் போனில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நேரில் பார்த்ததும் முதல் வேலையா நம்ம விஷயத்தை சொல்லிடுறது, முடிஞ்சாலும் அவங்களையும்
முடிஞ்சா அவங்களையும் கூட்டிக்கிட்டே வரேன் என்று மனைவியிடம் சொல்லியிருந்தான். அத்தோடு ரிஷி தொலைபேசியிலோ மின் அஞ்சலிலோ தன் திருமணத்தை பற்றி சொல்லி இருந்தாலுமே அதை அவர்கள் நம்பி இருப்பதும் கடினம்தான். இப்பொழுது விஷயத்தை சொன்னதும் அதிர்ச்சி, ஆச்சரியம், அர்ச்சனை எல்லாம் எதிர்பார்க்கலாம். திருமணத்தை எங்களிடம் சொல்லாமல் ஏன் செய்தாய் என்று உரிமையுடன் திட்டினாலும் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். வேறு வழி? அம்மா அப்பா இருவரையும் தன்னுடனேயே சென்னைக்கு அழைத்து வந்து ராதிகாவை சந்திக்க வைக்க முயற்சிக்க வேண்டும். இப்படி பல யோசனைகளுடன் நியூ ஜெர்சியை வந்தடைந்த ரிஷிவர்மன் முதல் வேலையாய் தான் பத்திரமாக வந்தடைந்த தகவலை ராதிகாவிடம் தெரிவித்தான். அவனது உடைமைகள் வர தாமதமாகும் என்பதால் விமான சேவை புரிந்தவர்களே உடைமைகள் வந்ததும் தங்கள் பொறுப்பில் வீட்டில் வந்து ஒப்படைப்பதாக தெரிவிக்க கையில் கொண்டு வந்த பெட்டியுடன் வாடகை வாகனங்கள் இருக்கும் புறம் நோக்கி நகர்ந்தான். ராதிகா தன் கணவனிடம் பேசி முழுதாக 4 நாட்கள் பறந்தோடி விட்டிருந்தன. பத்திரமாக வந்தடைந்து விட்டதாக விமான நிலையத்தில் இருந்து தகவல் தந்ததோடு சரி, அதன் பிறகு எந்த அழைப்பும் அவனிடத்தில் இருந்து வரவில்லை. இந்த 4 நாட்களில் பாட்டியை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வந்தாகிவிட்டது. மெஸ் பணிகளை மேற்பார்வையிடும் பணியை தொடர ஆரம்பித்தாகிவிட்டது. இயந்திரமயமாய் இயல்பு நிலைக்கு அவள் திரும்பி இருந்தாலும் அவளது மனம் ரிஷிவர்மனை எண்ணி தவியாய் தவித்தது. அர்ஜுனின் திருமண ஏற்பாடுகளில் ரிஷி தீவிரமாக மூழ்கி இருப்பான் என்று வைத்து கொண்டாலுமே எனக்காக ஒதுக்க அவனிடம் ஒரு 5 நிமிடம் கூட அவகாசம் இல்லையா என்று அவளது உள்ளம் சண்டி பண்ணியது. அமெரிக்க நேரத்திற்கும் இந்திய நேரத்திற்கும் இடையே இருக்கும் 10:30 மணி நேர வித்தியாசம் காரணமாகத்தான் ஒருவேளை ரிஷி தன்னை அழைக்கவில்லையோ? ஏன் தன்னுடைய மின் அஞ்சலுக்கு கூட எந்தவித பதிலையும் அனுப்பவில்லை? மின் அஞ்சலை பார்க்கும் சந்தர்ப்பமே இல்லையோ? திடீர் சீதோஷ்ண மாற்றத்தினால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு விட்டதா? அர்ஜுன் திருமணத்தில் எதுவும் பிரச்சனையா? ஒருவேளை அவர்கள் வீட்டில் ரிஷிக்கு திருமணமானதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? வெவ்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் அவளை சூழ்ந்து அவளது நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தது. ராதிகாவுக்கு ஒரு நிலைக்கு மேல் ரிஷியிடம் பேசாமல் பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருக்க அவனிடமிருந்து பெற்றிருந்த தொடர்பு எண்களில் இருந்த நியூ ஜெர்சி வீட்டு தொலைபேசிக்கு அழைத்தாள். முதல் 2 முறையும் யாருமே அழைப்பை எடுக்காமல் நேரடியாக தொலைபேசி தகவல் கருவிக்குத்தான் அழைப்பு சென்றது. என்ன விபரம் சொல்வதென்று விளங்காமல், நான் ராதிகா பேசுறேன், ரிஷி கிட்ட பேசணும் என்று மட்டும் சொல்லி வைத்து விட்டாள். இதற்குள் ரிஷி தங்களது திருமணம் பற்றி அவனின் வீட்டவர்களிடம் சொல்லி இருப்பான் என நினைத்திருந்தவள் ராதிகா என்று சொன்னாலே ரிஷியின் மனைவி என்று புரிந்து கொள்வார்கள் என்று உறுதியாக எண்ணியிருந்தாள். 3வது முறை இவளது அழைப்பை யாரோ ஒரு மூத்த பெண்மணி எடுக்க, ரிஷிவர்மன் கிட்ட பேச முடியுமா என்று கேட்டதற்கு இப்பொழுது முடியாது என்று விட்டு பேசியை வைத்து விட்டார்கள். ஹலோ ஹலோ என்று இவளது அலறல் வீணாய் போனதுதான் மிச்சம். தருணை அழைத்து விபரம் கேட்கலாம் என்று அவனது எண்ணிற்கு அழைத்தால் அதுவும் தகவல் கருவிக்குத்தான் சென்றது. அமெரிக்காவில் வசிக்கும் மனிதர்களை பேச அழைத்தால் இயந்திரத்துடன் தான் பேச வேண்டியதாகிவிடும் போல என சலித்து கொண்டு தருணின் பணியிடத்து எண்ணை தொடர்பு கொண்டாள். தருண் பட்டேல் என்ற பெயரை இவள் குறிப்பிடவும் அவன் அடுத்த 6 மாதங்களுக்கு கப்பலில் உள்ள பணி நிமித்தமாக சென்றிருப்பதாக தெரிவித்ததோடு அலுவலக விதிமுறைப்படி அவனது தொடர்பு எண்ணையும் வழங்க முடியாது என்று தெரிவிக்க ராதிகாவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. அவனது சகோதரி ராதிகா சென்னையில் இருந்து அழைப்பு விடுத்ததாகவும் இவளது தொடர்பு எண்ணிற்கு தருணை அழைப்பு விடுக்க சொல்லியும் அவர்களிடமே கோரிக்கை வைப்பதற்குள்ளாகவே அவளுக்கு கண்ணீர் முட்ட துரிதமாக தொடர்பை துண்டித்தாள். தான் எடுத்த முயற்சிகளில் அடைந்த தோல்வியை பற்றி மனம் தளராமல் யக்னேஷின் வீட்டுக்கு சென்று அவனது அமெரிக்க தொடர்பு எண்ணை பெற்றாள். ஆனால் ரிஷிவர்மன் நியூ ஜெர்சிக்கு பயணப்பட்ட விபரத்தையே ராதிகா தான் யக்னேஷிடம் தெரிவிக்க வேண்டியதாயிருந்தது. ஓ, ரிஷி இங்க வந்திருக்கிறது எனக்கு நீங்க சொல்லித்தான் தெரியும், என்கிட்ட அவன் பேசலையே. அர்ஜுன் கல்யாணம்னு திடீர்னு தான் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு யக்னேஷ். நீங்க அவங்க வீட்டுக்கு போய் அல்லது யாருக்காவது ஃபோன் பண்ணி ரிஷி பத்தி விசாரிக்கிறீங்களா ப்ளீஸ் என கெஞ்சும் குரலில் கோரிக்கை வைத்தாள். ஓ, கட்டாயம் பண்றேன். எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் போடுறீங்க? நீங்க பேசும்போதே சரியான பதில் வரலைன்னா நான் பேசும்போது சரியான பதில் வருமானு தெரியல. எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நேர்லயே போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் என்ற மறுமுனையில் தெம்பளிக்கும் விதமாய் பேசினான் யக்னேஷ். ஒரு வாரமா என்று மலைத்தவள். இன்னமும் 4 நாளில் ரிஷி ஊரில் இருந்தே கிளம்பினாலும் கிளம்பி விடுவார் யக்னேஷ். அவர் நல்லா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் என்றவளின் குரல் உணர்ச்சி பெருக்கில் கரகரத்தது. நீங்க பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது ராதிகா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு தான் ஒரு வாரம்னு சொல்றேன். அதை வேற சீக்கிரம் முடிக்கணும். எனக்கு புரியுது யக்னேஷ், உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன் போல. இல்ல அதெல்லாம் இல்லை என்றவன் ஒரு சின்ன யோசனைக்கு பிறகு, நான் கட்டாயம் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன் என்று உறுதி அளித்தான். வாடிய முகத்துடன் சோர்வாக வளைய வந்தவளை பார்த்து பாட்டி, என்னம்மா ரிஷிகிட்ட இருந்து எதுவும் தகவல் வந்ததா என்று விசாரித்தார். கண்கள் எங்கோ வெறிக்க, ஆ, அவருக்கு நேரமே கிடைக்கல போல. தம்பி கல்யாணம்னு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்தறார். பாட்டிக்கு சமாதானம் சொல்லும் விதமாய் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். கல்யாணம்னா சும்மாவா, வேலைதான் நெட்டிய கழட்டுமே என்ற பேத்தியின் கருத்தை ஆமோதித்துவிட்டு, உன்னைய ரிஷி அங்க அழைச்சிக்கிட்டு போகல, விசேஷத்துக்கு நீயும் போயிருக்கலாம் இல்ல என்ற விபரம் கேட்டார். அமெரிக்கா என்ன நம்ம வீட்டு பக்கத்துலயா பாட்டி இருக்கு? நினைச்ச உடனே போயிட்டு வர. அதுக்காக கொழுந்தன் கல்யாணத்துக்கு கூடவா போக முடியாது? எனக்காக இருந்தியா? இல்ல பாட்டி என்று அவசர அவசரமாக மறுத்தவள், உங்ககிட்ட தான் ஏற்கனவே டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி இருந்தனே என மீண்டும் தான் சொன்ன பொய்யை நினைவு கூர்ந்தாள். இருக்கும் இருக்கும், என் கால் உடஞ்சு நான் படுக்காம இருந்திருந்தா அன்னைக்கே உனக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கும். நீயே இப்படி கரண்டியையே வெறிச்சு வெறிச்சு பார்க்காம இருந்திருப்ப என்று பாட்டி சொல்லியதில் நீ சமாளிப்பது எனக்கு தெரியாமல் இல்லை என்ற பொருள் மறைந்திருந்தது. ஒரு வாரத்துல வந்துடுவாங்க பாட்டி என்றாள் முழு நம்பிக்கையுடன். அது சரி, ஆனா நீதான் 5 நாள்லயே இப்படி சோர்ந்துட்டியே, இன்னமும் 2 நாள் உனக்கு தாங்குமா என்ற கூர்மையான பார்வையுடன் ராதிகாவின் முக பாவனையை ஆராய்ந்தார். ரிஷியின் தம்பி திருமணம் என்பது திடீரென்று உறுதியாகி துரித கதியில் நடந்தேறும் விசேஷமாக இருக்குமா என்பதிலேயே அவருக்கு முதல் சந்தேகம். ஏனெனில் தம்பியின் திருமணத்தை பற்றிய எந்த ஒரு குறிப்பையும் அவரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு முன் இவர்கள் சொல்லவே இல்லையே. சரி, அப்படியே திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டு ரிஷிக்கு ஏற்பட்டது என்றாலுமே ராதிகாவை அவன் உடன் அழைத்து செல்லவில்லை. சென்னையில் இருந்த வரையில் ராதிகாவுக்கு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது ரிஷியிடமிருந்து அலைபேசியில் அழைப்பு வந்துவிடும். ஆனால் இந்த 5 நாட்களில் ஒரு முறை கூட ராதிகா ரிஷியிடம் பேசி இவள் அறியவில்லை. தான் மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பிறகு தன்னிடம் நலம் விசாரிக்காமல் ரிஷி இருக்க மாட்டான் என்பதை உறுதியாக நம்பினார். ஆனால் இவரது நம்பிக்கை ராதிகாவின் வட்டாரத்தில் சற்றே ஆட்டம் கண்டது. ஒரு விஷயத்தை உண்மை என்ற மனிதர்களின் மனம் ஒப்புக்கொள்ளும் வரை அவனுக்கு விதம் விதமான கேள்விகளும் தேவையற்ற கற்பனைகளும் பிறக்கின்றன. ராதிகா ரிஷி இருவருக்குமான இந்த பிரிவு தன்னால் தானோ என்று உள்ளூர ஒருவித கவலை அவரை ஆட்கொண்டிருந்தது. மருத்துவமனையில் அவரை சேர்த்திருந்த பொழுது இரவு பகல் பாராமல் 4 நாட்கள் தன்னுடனேயே ராதிகா இருந்து கவனித்து கொண்ட காரணத்தால் ரிஷிக்கும் ராதிகாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வார்த்தைகள் தடித்திருக்குமோ? தான் கவலைப்படுவோம் என்பதனால் பேத்தி தன்னிடம் இருந்து உண்மையான காரணத்தை மறைக்கிறாளோ என்று வருத்தம் கொண்டார். ராதிகா அப்படி வெடுக்கென்று பேசும் பெண் அல்ல என்றாலுமே அவரது கற்பனை அவருக்கு கலவரத்தை உண்டு பண்ணியது. ஒரே ஒரு வாரம்தான் என்று தன்னை தேற்றும் பேத்திக்கு அதே ஒரு வாரம் மலைக்க வைக்கிறதோ? இன்னமும் 2 நாட்கள் தாங்குமா என்று கேட்பவருக்கு என்ன பதில் சொல்வதென்பது தெரியாமல், நீங்களா எதையாவது நினைச்சுக்கிறீங்க பாட்டி என அழுத்து கொண்டாள் பேத்தி. உனக்கு ஏதாவது ஒத்தாசையா இருப்பேன்னுதான் உங்க அப்பா என்னை ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்து கவனிச்சுக்கிட்டான். இப்ப நானே உனக்கு பாரமா இருந்துட்டேனே என்று மனம் கேளாமல் புலம்பி தீர்த்தார் மரகதம். ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? 1 மாசமா துரு துருன்னு சிரிச்ச முகமா வளைய வந்த பொண்ணு இப்படி 2 நாள்ல சோர்ந்துட்டியேம்மா, எல்லாம் என்னால தானே ராதிகா என்று தன் பேத்திக்காக மருகினார். நல் வார்த்தைகள் மூலம் பாட்டிக்கு தேறுதல் சொன்னவளின் உள்ளம் அவளது கணவனின் குரலுக்காகவும் அவனுடைய நலத்தை அறிவதற்காகவும் ஏங்கியது. மேலும் 2 நாட்கள் நத்தை வேகத்தில் நகர கவலையில் மிகவும் சோர்வுற்றாள் அவள். அவளது சோர்வை போக்கும் விதமாய் யக்னேஷிடமிருந்து அழைப்பு வந்தது. ஆனால் அது நல்லதொரு செய்தியை தான் தாங்கி வரவில்லை. கடந்த 1 வாரமாக தன் கணவன் ரிஷிவர்மன் தன்னை அழைப்பான் என்று காத்திருந்து ஏமாந்து போனாள் ராதிகா.
அவனுக்கு என்ன வேலையோ என்னவோ என்று முதலில் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட பொழுதே அவனது குரலை கேட்காமல் அவளுக்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. ஆனால் இப்பொழுதோ இதோ இன்று அவன் தன்னை அழைப்பான், நாளையாவது கண்டிப்பாக அழைப்பான் என்று கண்களில் உயிரை தேக்கி வைத்து கொண்டு காத்திருந்தவளுக்கு நாள் ஆக ஆக கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டதென்று நெஞ்சம் பதறியது. அவனை உள்ளும் புறமும் நன்றாக அறிந்திருந்தவளுக்கு அவன் நிலை மட்டும் சரியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு சில நிமிடங்கள் எடுத்தாவது அவனின் நலனை குறித்து தனக்கு தெரியப்படுத்தாமல் தன் நலன் குறித்து தெரிந்து கொள்ளாமல் அவனால் இருக்க முடியாது என்று சர்வ நிச்சயமாய் தெரியும். கணவனிடம் தான் நேரடியாக பேச முடியவில்லை. அவன் தொடர்புடைய யாரிடமாவது பேசி விஷயத்தை அறியலாம் என்று முயற்சித்தவளுக்கு அதற்கும் வழி இல்லாமல் போக யக்னேஷின் மூலமாகவாவது ஏதாவது தகவல் வரும் என்று மிகவும் எதிர்பார்த்திருந்தாள். இதற்கிடையில் ரிஷியிடமிருந்து தகவல் எதுவும் வந்ததா என்று பாட்டி வேறு கேட்க அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று இவளுக்கு புரியவில்லை. ரிஷிவர்மனின் நண்பன் யக்னேஷிடம் கேட்டிருப்பதாக பாட்டியிடம் அவள் சொல்ல, ஆமா, அவன் சொல்றதுக்குள்ள உன் புருஷனே வந்துடுமா, நாளைக்கு தானே ரிஷி திரும்பி வர்றதா சொன்ன என்று கேட்டார் பாட்டி. அவன் வந்துவிட்டாலே போதும் என்றிருந்த ராதிகாவின் தலையில் இடியாக இறங்கியது அன்று பகலில் வந்த யக்னேஷின் அழைப்பு. சம்பிரதாயமான குசல விசாரிப்புகள் கூட இன்றி, ரிஷியை பார்த்தீங்களா யக்னேஷ், ரொம்ப வேலையா அவருக்கு, இங்க கிளம்ப ரெடி ஆயிட்டாரா, அதே ஃப்ளைட் தானா என்று ஆர்வமும் பரபரப்புமாக வினவியவளின் ஆசையில் மண்ணை அள்ளி போட்டது யக்னேஷின் பதில். ராதிகா, அது என்று அவன் தயங்கி இழுக்கும் போதே இங்கே ராதிகாவின் உடலில் ஒருவித நடுக்கம் பரவ, என்னாச்சு யக்னேஷ் என்றாள் வெளியவே வராத குரலில். தைரியமா இருங்க ராதிகா என்று சொன்னதிலேயே அவளது தைரியம் மொத்தத்தையும் அழித்துவிட்டு, ரிஷி ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது பெரிய விபத்து நடந்திருக்கு என்று இன்னமும் அவன் தொடர்ந்து கூறியதை முழுதும் கேட்கும் நிலையில் இல்லை அவள். ரிஷி என்ற தீனமான அலறலுடன் மயங்கி சரிந்திருந்தாள். ஹலோ ஹலோ என்று யக்னேஷ் கத்தியதோ, இல்லை தொடர்பை நுண்டித்து பின் அவனை மீண்டும் அழைத்ததோ எதுவுமே எட்டாத நிலையில் இருந்தவள் தானாக சுய நினைவு பெற்று 4 கால்களில் தவழ்ந்தபடியே பதட்டத்துடன் கீழே கிடந்த அலைபேசியை தேடி எடுத்த போது யக்னேஷிடமிருந்து 4-5 அழைப்புகள் வந்திருந்தன. கண்கள் அருவியாய் பொழிய நடுங்கிய கரத்தோடு அவனை மீண்டும் அழைத்தவள். ரிஷி ரிஷி இப்போ எப்படி இருக்கார், எப்படி, என்ன ஆச்சு, பயப்படும்படி ஒண்ணுமில்லதான யக்னேஷ் என்றாள் உயிரை கையில் பிடித்தபடி. நியூ ஜெர்சியில போன வாரம் பயங்கர பனிப்பொழிவு, இருட்டு வேளை, ஹெவி ட்ரக் ஒன்று ஸ்கிட் ஆகி மோதியதுல இவன் ஓட்டிட்டு வந்த கார் நல்ல டேமேஜ், இவனுக்கு தலை உடம்பெல்லாம் நல்ல அடி என்று அவன் சொல்லி கொண்டிருக்க சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தவளுக்கு தேகம் முழுக்க பதறியது. ஹெவி ட்ரக் என்றால், ஐயோ கடவுளே, கண்ணீர் வழிய அதை துடைக்க கூட தோன்றாமல் உயிர் என்றவளுக்கு முழுதையும் கேட்க முடியாமல் வார்த்தைகள் திக்க யக்னேஷுக்குமே பாவமாகத்தான் இருந்தது. சில கணங்கள் நீண்ட அமைதியை கலைத்து, அதெல்லாம் பயமில்லை, நீங்க எதையாவது போட்டு குழப்பிக்காதீங்க என்றான் தொண்டையை செருமிக் கொண்டு. அவன் கூறியதில் முழு சமாதானம் அடையாமல், எனக்கு அவரை உடனே பார்க்கணும், நான் இப்பவே கிளம்பி வரேன் என்றாள் நடுங்கும் குரலில். ராதிகா, கண்ட்ரோல் யோர் செல்ஃப், அவங்க அம்மா அப்பா இங்க எல்லாரும் அவனை கவனிச்சுக்க மாட்டாங்களா, நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, நினைச்ச உடனே கிளம்பி வர மாதிரியா இருக்கு நிலைமை, என்ன பெரிய நிலைமை, என்னால தெரியாமல் என்ன பேசுகிறான் இவன். அதற்குள் தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருந்தவள், இருக்கட்டும், ரிஷி எப்படி இருக்கார்னு நேர்ல பார்க்காம என்னால் இங்க நிம்மதியா இருக்க முடியாது, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் உங்களோட ஃபோன் காலுக்காக காத்துட்டே இருக்கவும் முடியாது, நான் இன்னைக்கு டிக்கெட்டுக்கு பார்க்குறேன் என்று தீர்மானமாக கூற, ராதிகா, டிவி நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா, இங்கே கிழக்கு பகுதியிலெல்லாம் இந்த வாரம் பெரிய சூறாவளி காற்றை வானிலை அறிக்கை மையம் அறிவிச்சிருக்காங்க, விமானங்களை எல்லாம் ரத்து செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க இதுக்கு நடுவில் கிளம்பினீங்கன்னா உங்களை பற்றிய கவலையை வேறு சேர்த்து படணும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ரிஷிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று யக்னேஷ் கூற அவன் சொன்னதை முழுதும் ஏற்கும் மனநிலையில் இல்லை அவள். தன்னை சமாதானப்படுத்த சொல்கிறானோ என்னவோ, இங்கே இத்தனை மைல் தூரத்தில் இருப்பவளுக்கு தெரியவா போகிறது என்ற நம்பிக்கையில் சொல்கிறானோ, இல்லை இவளை வேறு எதற்கு கலவரப்படுத்த வேண்டும் என்று நினைத்து சொல்கிறானோ, எதுவாக இருப்பினும் தன் கண்ணாலேயே தன் கணவன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறான் என்பதை பார்க்காவிடில்
இவளால் ஒரு வாய் தண்ணீர் கூட நிம்மதியாக பருக முடியாது போன்று தோன்றியது. அவனிடம் சம்மதித்தும் ஒன்றும் சொல்லாமல், மறுப்பாகவும் ஒன்றும் கூறாமல் ரிஷியை பற்றி மேலும் துருவி துருவி விபரம் கேட்டுவிட்டே அலைபேசியை வைத்தாள். அடுத்து விமான டிக்கெட்டிற்கான ஏற்பாட்டில் இறங்க, அங்கே உள்ள காலநிலை பற்றி யக்னேஷ் கூறிய யாவும் உண்மை என்று தெரிய வரவும் அடுத்து என்ன செய்ய என்று புலப்படவில்லை அவளுக்கு. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்று உணர்ந்தவள் கண்களை மூடி ஆயாசமாக இருக்கையில் சாய்ந்தாள். ரிஷி 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 என்று அவனையே அவளது மனம் தேடியது. மூடிய விழிகளில் இருந்தும் கண்ணீர் சொரிய அவனிடம் பறந்து செல்ல துடித்த மனதை அதன் போக்கில் போகவிட்டு அவனது நினைவுகளில் மூழ்கினாள். மனதின் வேகம் கால்களுக்கு இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும். இந்த நேரம் அவன் அருகில் அவனுக்கு துணையாக இருந்திருக்கலாமே. அழுகையை அடக்க பார்த்து முடியாமல் அவளது தொண்டையில் இருந்து பெருத்த கேவல் எழும்ப அவனது தலையணையை கட்டிக்கொண்டு தேற்றவார் யாருமின்றி தேம்பலானாள். போக மாட்டேன் என்றவனை அடம் பிடிக்காத குறையாக தான் அனுப்பி வைத்திருக்க கூடாது. கடவுளே, ரிஷிக்கு ஒன்றுமாக கூடாது. நல்ல ஆயுளோடு 100 ஆண்டுகள் அவன் நலமாக இருக்க வேண்டும். இருப்பான். கண்ணீரை துடைத்து கொண்டு சுவற்றில் மாட்டியிருந்த காக்கும் கடவுளான பெருமாளை கோபமான விழிகளால் உறுத்தவள் அந்த படத்தோடு மானசீகமாக என்ன பேசினாளோ. உன்னை நம்பித்தான் அவரை அனுப்பினேன். பத்திரமா திரும்ப அவரை என்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பது உன் பொறுப்பு என்று மிரட்டினாளோ. ராதிகாவை அவளது நினைவுகளோடும் கோபத்தோடும் பரிதவிப்போடும் இருக்க விடாமல் அவளது அலைபேசி அழைக்க திரும்ப யக்னேஷ் தானோ என்னவோ என்று பாய்ந்து போய் எடுத்தாள். பாட்டிதான் அழைத்திருந்தார். என்னம்மா, போய் ரொம்ப நேரமாச்சே, இன்னமும் உன்னை காணலையேன்னு தான் கூப்பிட்ட என்று அவர் கூற, அப்பொழுதுதான் அவள் இருப்பது தங்களின் வீட்டில், மெஸ்ஸில் இல்லை என்று புரிந்தது ராதிகாவுக்கு. நல்ல வேளை இவள் உடைந்து அழுததை பாட்டி பார்க்கவில்லை. ஏற்கனவே வயதானவர், இரத்த அழுத்தம் வேறு இருக்கிறது. இது மாதிரி என்று தெரிந்தால் தாங்க மாட்டார். குரலை சிரமப்பட்டு சரி செய்து கொண்ட ராதிகா, தோ வந்துட்டம் பாட்டி, கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியது இருந்தது என சமாளித்து விட்டு, இப்பதான் ரிஷியோட பேசின பாட்டி. திடீர்னு இந்தியாவுக்கு அவர் கிளம்பி வந்ததால அங்க இப்போ அவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்காம். அதனால நாளைக்கு அவர் வர்றதா இருந்ததை தள்ளி போட்டு இருக்காராம் பாட்டி. என்னிடம் அதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு இத்தனை நாள் தயங்கிக்கிட்டே இருந்தாராம் என்று மூச்சு விடாமல் ஒருவாறு கோர்வையாக சொல்லி முடித்தாள். அடடா, அதுக்காக பேசாமலேயே இருப்பானா அவன்? எப்ப வருவான் என்று எதுவும் சொன்னானா ரா என்று கேட்டவருக்கு என்ன சொல்ல முடியும் அவளால்? கூடிய சீக்கிரமே பத்திரமா திரும்ப வந்துடுறதா சொன்னார் பாட்டி என்றவள் அதற்கு மேல் அவருக்கு கேள்வி கேட்க சந்தர்ப்பம் அளிக்காமல் இன்னமும் சிறிது வேலை இருப்பதாய் சொல்லி அழைப்பை துண்டித்தாள். மெஸ்ஸுக்கு திரும்ப சென்ற பிறகும் கிடைத்த இடைவெளியில் எல்லா விமான சேவை நிர்வாக அலுவலகத்திற்கும் அழைப்பு விடுத்து பயணச்சீட்டு குறித்து விசாரித்த வண்ணம் இருந்தாள். லண்டன் வரைக்குமான விமானத்தில் டிக்கெட் கிடைத்தாலும் அதன் பின்பு அமெரிக்காவின் கிழக்கு பிராந்தியத்தில் எல்லா போக்குவரத்தையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் கிடைக்க மீண்டும் மீண்டும் முயற்சித்த வண்ணமே இருந்தாள். எப்பொழுதும் கைபேசியும் கையுமாகவே இருந்த பேத்தியை கண்ணுற்ற பாட்டி, என்னம்மா, ரிஷி நல்லா இருக்கான் தானே? எப்ப வர்றதா சொல்றான் என்று கவலையுடன் கேட்டார். இங்க என்னை யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா? பேசாம நீயும் அவனுடனேயே கிளம்பி போயிருந்திருக்கலாம் என்று தினமும் புலம்புவதையே இப்பொழுதும் புலம்பினார். எதையோ இழந்தது போன்று எப்பொழுதும் சோகமயமாக காட்சியளித்த ராதிகாவின் முகத்தை பார்க்க பார்க்க அவருக்கு தன்னால் தானே என்ற குற்ற உணர்வு மிகுந்து எழுந்தது. அவரை யோசனையுடன் ஏறிட்ட ராதிகா, ரிஷியும் அதையே தான் சொல்றார் பாட்டி. எப்போ அங்க வேலை முடியும்னு தெரியலையாம். அதனால உங்களை பார்த்துக்க ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்துட்டு என்னை கிளம்பி வர சொல்றார் என்று தயக்கத்துடன் இழுத்தாள். தன்னை நம்புபவரிடம் இப்படி பொய் மேல் பொய்யாக உரைக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி இருந்தாலும் அவளாலும் அப்போதைக்கு செய்யக்கூடியது வேறொன்றுமில்லை. யாருக்கும் கெடுதல் இன்றி மற்றவர்களின் மனம் நோகாமல் காக்கும் பொய்யும் நன்மைதானே. தீர்வு கிடைத்த சந்தோஷத்துடன் நானும் அதையே தான் சொல்றேன். நீயும் கூட போயிருந்து செய்ய வேண்டிய வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு பொறுமையா வா. உன் புகுந்து விட்டு மனுஷங்க எல்லாரும் உன்னை பார்த்த மாதிரியும் இருக்கும். வெளிநாட்டுல எப்படி எப்படியோன்னு கேள்விப்படுறோம். ரிஷி நல்லவன் தான், இருந்தாலும் கட்டின புருஷன் ஓரிடம், நீ ஓரிடம்னு இருக்காத ராதிகா என்று மரகதம் சொல்ல நிம்மதியான மூச்சை வெளியிட்டாள் பேத்தி.
ராதிகாவின் அன்றாட வேலைகளுடன் மரகதத்திற்கு செவிலி பெண்ணை தேடும் முயற்சி ஒரு பக்கம், மெஸ்ஸை இவள் வரும் வரையில் ஒழுங்குபடுத்தும் பணி ஒரு பக்கம், விமான பயணச்சீட்டுக்கு அலையும் கட்டாயம் ஒரு பக்கம். இத்துடன் யக்னேஷிடம் அவள் கணவனை பற்றிய தகவல் அறிய தொலைபேசி தொடர்பு என்ற நாலா பக்கமும் பம்பரமாக சுழன்றாள் அவள். இதற்கிடையில் தன் கணவனை பற்றிய அவளது வருத்தத்தையும் பயத்தையும் பாட்டிக்கு தெரியாமல் மறைக்கும் வேலை என மிகவும் சோர்ந்து போனாள். இப்படியே அந்த வாரம் செல்ல, அடுத்த வாரமும் அவளுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு எந்த டிக்கெட்டும் கிடைக்கவில்லை. முதல் வாரம் சூறாவளியினால் ரத்து செய்யப்பட்டிருந்த விமான சேவை அனைத்தும் அந்த வாரத்தில்தான் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்க, முந்தின வாரம் பயணம் தடைப்பட்டவர்களுக்கே இந்த வாரம் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர் பயண சீட்டு அலுவலகத்தினர். மிகவும் இக்கட்டான சூழல். கணவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் என்று இவள் புலம்புவதை செவிமெடுக்க அங்கு யாருக்கும் அவகாசம் இல்லை. சாரி மேடம், உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் மற்ற வாடிக்கையாளர்கள் சண்டைக்கு வர வாய்ப்பிருக்கிறது. இன்னமும் 7 நாள் பொறுத்துக்கோங்க. அதற்குள் கிறிஸ்துமஸ் கூட்டமும் புது வருஷ கூட்டமும் குறைஞ்சிடும் என்று இவளை சமாதானப்படுத்தும் அவர்களுக்கு எங்கே புரிய போகிறது இவளது பரிதவிப்பு? 7 நாள் என்று சர்வசாதாரணமாக கூறுபவருக்கு எங்கே தெரிய போகிறது இவள் 7 வினாடிகளை கூட கடக்க எடுத்துக்கொள்ளும் முயற்சி? இங்கிருந்து கொண்டு அவளால் ஒன்றும் செய்ய முடியாத கொடுமை அவளை பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு தள்ளியது. கடவுளே, ரிஷியுடன் பேச முடிந்தால் தேவலாமே, அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரிந்தால் போதுமே. இவளிடம் நான் இருக்க ரதிமா என்று ஒரே ஒரு முறை அவன் வாய் மூலமாகவே சொன்னாலும் போதுமே. ரிஷிவர்மன் அமெரிக்கா சென்று கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேல் ஓடி மறைந்திருந்த நிலையில் அவனது குரலை கேட்க முடியாமல், அவன் நலமாக இருக்கிறானா இல்லையா என்றும் உறுதியாக தெரியாமல், என்னென்னவோ எண்ணும் மனதை அடக்கவும் வழி புலப்படாமல் இவளது தவிப்பு இங்கே யாருக்குமே புரியாதா? ரிஷிவர்மனுடன் பேச வேண்டுமென 1000 முறையாவது முயற்சித்திருப்பாள். எல்லா முயற்சிகளும் பயனற்று போனது. ரிஷிவர்மன் பற்றிய தகவல் சொல்லிய யக்னேஷிடம் 2 முறை பேசியதோடு சரி. அவனையும் இப்பொழுது பிடிக்க முடியவில்லை. சூறாவளி காற்றினால் தொலைபேசி தொடர்பு எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்னவோ? யக்னேஷின் சென்னை வீட்டுக்கு அவனுக்கு வேறு எதுவும் தொலைபேசி தொடர்பு எண் இருக்கிறதா என்று கேட்கப் போனால், இவளது நேரம் அவனது பெற்றோர்கள் கொல்கத்தா சென்றிருப்பதாக தகவல் தந்தனர் பக்கத்து வீட்டவர்கள். சுய பச்சாதாபமும் கணவனின் அருகாமைக்கு ஏங்கும் ஏக்கமும் அவனின் தேக நிலை குறித்த கவலையும் அவள் மீதே எழுந்த கோபமும் என அனைத்தும் சேர்ந்து கொள்ள கண்களை இறுக மூடி கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்றாள். ரிஷிவர்மனும் இங்கில்லாத நிலையில் கண்ணீர் தன்னை பலவீனப்படுத்தும் என அறிந்திருந்தவன் பெரும் முயற்சி ஆழ்ந்த மூச்செடுத்தாள். அவளின் முயற்சியையும் மீறி மூடிய விழிகளில் இருந்து ஒற்றை கோடாய் கண்ணீர் கீழ் இறங்கியதை பொருட்படுத்த இது தருணம் இல்லை என்ற பக்குவம் அவளுக்கு பிறந்தது. இக்கட்டான வேளைகளில் எல்லாவற்றையும் கணவனே பார்த்து கொள்வான் என்று ரிஷியை சார்ந்திருந்த ராதிகா இன்று அவனுக்கே ஒரு சுகக்கேடு என்றதும் தன்னால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும், தன்னால் மட்டுமே முடியும் என்றொரு நம்பிக்கையுடன் சூழ்நிலையை எதிர்கொண்டாள். வட சென்னையில் இருந்து தென் சென்னைக்கு தனியாக பிரயாணப்படவே வெகுவாக பயந்தவள் இன்று துணையே இன்றி கண்டங்கள் பல தாண்டி செல்ல துடிக்கிறாள். பெண்களின் மன உறுதியை சோதித்து பார்க்கவென்றே சோதனைகள் விரும்புகின்றது போல என்ன முயற்சி செய்தும் ரிஷிவர்மனை பற்றிய ஒரு தகவலும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் பயணச்சீட்டும் கிடைக்காத தருவாயில் மீண்டும் தருணை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள் ராதிகா. மீண்டும் 2-3 முறை அவனது அலுவலகத்திற்கு தகவல் சொல்லி தருணிடம் தெரிவிக்கும்படியும் அவளை திரும்பவும் அழைக்கும்படியும் வேண்டிக் கொண்டாள். இவளது பிரார்த்தனைக்கு சேவை சாய்ப்பது போன்று அடுத்த 2 நாட்களில் தருண் பட்டேலிடமிருந்து ராதிகாவுக்கு அழைப்பும் வந்தது. தருண் இடமிருந்து அழைப்பு என்று தெரிந்ததும் ஓடி சென்று தனி அறைக்குள் புகுந்து கொண்ட ராதிகா அவனிடம் எல்லா விபரமும் சொல்லி அழுதாள். அதுவரை தன் துக்கத்தை பயத்தை தன் உள்ளே மறைத்து வைத்திருந்தவள் அவள் கணவனின் உற்ற நண்பன் முன் உடைந்தாள். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா, டிக்கெட்டே கிடைக்கல, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவரோட அப்பா அம்மா யக்னேஷ்னு யார்கிட்டையும் பேசவும் முடியல. ரிஷி எப்படி இருக்கா என்னன்னு தெரியாம என்னால இங்க நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. எல்லாவற்றையும் செவி மடுத்த தருண், சிஸ்டர், ரிஷி ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, அவனுக்கு ஒன்றும் ஆகி இருக்காது, தைரியமா இருங்க. ரிஷி அங்க அப்படி இருக்கும்போது என்னால எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கனே. எனக்கு இன்னமும் கப்பல்ல தான் வேலை, எப்போ போர்டுக்கு வருவேன்னு
எப்போ போர்ட்டுக்கு வருவேன்னு திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் என்னோட ஷிப் கான்டாக்ட்ஸ் வைத்து என்னால் எதுவும் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். தைரியமாக இருங்க. சீக்கிரமே உங்களை திரும்ப கூப்பிடுறேன். டிக்கெட் புக் பண்ண உங்கள் விவரங்களை எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிடுங்க என அவளுக்கு தைரியம் அளித்து பேசியவனின் வார்த்தைகள் ராதிகாவுக்கு யானை பலம் தந்தது. ரிஷிவர்மனுக்கு ஒன்றும் ஆகி இருக்காது என தருண் சொன்னதையே தாரக மந்திரமாக பிடித்து கொண்டவளை மேலும் தேற்றும் விதமாக அவன் வாக்களித்திருந்தபடியே அடுத்த 2வது நாளே ராதிகாவை அழைத்தான் தருண். பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல டிக்கெட் கிடைச்சிருக்க ராதிகா என்ற தேதி மற்றும் மற்ற விவரங்களை கூறியவன், உங்களோட இமெயில் ஐடிக்கு எல்லாம் அனுப்பி வச்சுடுற. ரிஷி உங்களுக்கு ஏற்கனவே விசா வாங்கி வச்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் உங்கள் கல்யாணம் தொடர்பான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. அங்கே இருக்க என்னோட ஃப்ரெண்ட் ரித்திக், அவங்கிட்டையும் விவரம் சொல்லிடுறேன். அவனே வந்து உங்களை விமான நிலையத்துல இருந்து கூப்பிட்டு போவான். அங்கே போய் என்ன செய்யறதுன்னு கவலைப்படாதீங்க. கையில் கொஞ்சம் பணம் டாலர்ஸாக மாற்றி எடுத்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா அவங்கிட்ட நீங்கள் கூச்சப்படாமல் கேட்கலாம். எனக்கு ரிஷி எப்படியோ அவனும் அப்படித்தான் என்று விவரமாக கூறியவனுக்கு மனமாற நன்றி தெரிவித்தாள். அவளுக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்து கொண்டவள் பாட்டியிடம் பத்திரமாக இருக்க சொன்னதோடு ராஜம்மாவிடமும் அவரை கவனமாக பார்த்து கொள்ள சொன்னாள். அவளால் முடிந்த வரையில் எல்லா ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்து எல்லோரிடமும் விடை பெற்ற ராதிகா மனதில் பயத்துடனும் கலக்கத்துடனும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கணவனை காணப்போகிற ஆவலோடும் பரபரப்போடும் அமெரிக்காவுக்கு பயணப்பட்டாள். ராதிகா ரிஷிவர்மனை காண அமெரிக்கா கிளம்பிய அதே நேரத்தில் பலத்த அடிகளுடன் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகியிருந்தது. 20 நாட்களுக்கு முன் அமெரிக்கா வந்தடைந்த ரிஷிவர்மன் ராதிகாவுக்கு அழைத்து பேசிய பிறகு மிகுந்த ஆவலுடன் நியூஜெர்சி நியூவார்க் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தன் பெயரில் வாடகை காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான். அவன் வீட்டுக்கு பயணிக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் டிசம்பர் மாத பனிப்பொழிவு காரணமாக வாகனங்கள் ஒன்றுக்கொன்று நீண்ட இடைவெளி விட்டு சென்று கொண்டிருந்தன. பஞ்சு போல விழும் பனிப்பொழிவின் பொழுது சாலைகளில் வாகனங்களை செலுத்துவது மிகவும் கடினமான விஷயம். ஆதலால் பனி விழும் என்று தெரிந்தவுடனேயே அது உறைவதை தடுக்க உடனடியாக அரசாங்க வாகனங்கள் மூலம் சாலையில் உப்பு தூவி விடுவர். போக்குவரத்து பாதிக்காத வகையில் அப்போதே அதை பாதையில் இருந்து அகற்றி சாலையோரமாக குவித்தும் வைத்து விடுவார்கள். பனி குவியலை பக்கவாட்டில் ஒதுக்கி வைத்தாலும் சாலையின் மேற்புறத்தில் உள்ள ஈரப்பதத்தினால் வண்டிகள் சட்டென்று பிரேக் பிடிக்காமல் சறுக்கும் அபாயமும் உண்டு என்பதினாலேயே ஒவ்வொரு வாகனத்திற்கும் இடையே நீண்ட இடைவெளி அவசியமாகிறது. பல ஆண்டுகள் இதே காலநிலையில் இதே ஊரில் வாழ்ந்து பழக்கப்பட்ட ரிஷிவர்மனுக்கு இது ஒன்றும் புதிதல்ல என்பதால் கவனமாகவே அவன் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான். இருப்பினும் சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு கனரக வாகனம் சரியாக பிரேக் பிடிக்காமலோ அல்லது ஓட்டுநரின் கவனமின்மையினாலோ ரிஷியின் காரை மோதி அதை தலை கீழாய் புரட்டி அப்பளமாய் நொறுக்கி போட்டது. கண் சிமிட்டும் நேரத்தில் நடந்த இந்த கோர விபத்தில் ரிஷிவர்மனின் தலையில் பலத்த அடிபட்டு உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்த அவனை காவலர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர். அவனது கைவிரல் ரேகை மற்றும் பாஸ்போர்ட் விவரங்களை கொண்டு ரிஷியின் வீட்டினருக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் தகவல் தரப்பட 1 வருடம் கழித்து அவனை கண் குளிர பார்க்க போகிறோம் என்று மகிழ்ந்து கொண்டிருந்தவர்களின் தலையில் இந்த விபத்து பற்றிய செய்தி இடியை இறக்கியது. நெஞ்சம் நிறைய கனத்தோடு மருத்துவமனைக்கு விரைந்தவர்களுக்கு மருத்துவர்கள் முதல் உதவி செய்து முடிக்கும் வரையிலும் அவனை பார்க்கவே அனுமதி தரப்படவில்லை. இந்த நிலையில் யார் யாருக்கு சமாதானம் சொல்லி தேற்ற முடியும்? அதுவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான குற்ற உணர்வில் திளைத்திருக்கும் பொழுது அவன் வீட்டை விட்டு சென்றதற்கே தான் முழு காரணம் என்று மனதளவில் நொறுங்கிய சுதா இப்பொழுது இந்த விபரத்தை பற்றி கேள்விப்பட்டதும் மேலும் நொறுங்கி போனார். ரிஷிவர்மன் அனுப்பிய மின் அஞ்சலில் அவனுடைய புரிதல்தான் தவறு என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட தாய் ஸ்தானத்தில் இருக்கும் அவர்தான் தன் பாசத்தை அவனுக்கு புரிய வைக்க தவறியதாக வருந்தினார். அர்ஜுனின் நிலைமையோ படு மோசம். கல்யாணத்திற்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவனை எமோஷனல் பிளாக்மெயில் செய்து வரவழைத்ததால் தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நேர்ந்ததாக வருந்தினான் அவன். 1 வருடமாக கண் காணா தேசத்தில் இருந்தாலும் நலமுடன் இருந்தான். ஆனால் தன்னுடைய வற்புறுத்தலுக்காக தன்னுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள வந்த இடத்தில்
அவன் இப்படி உயிருக்கு உத்தரவாதம் இன்றி படுத்த படுக்கையில் கிடக்கிறானே என அர்ஜுனின் மனம் ஆறவில்லை. ரிஷியின் தந்தையை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. கண்கள் ஒரே இடத்திலேயே இமைக்கவும் மறந்து நிலை குத்தி நிற்க மிகவும் சோர்வுடன் அமர்ந்திருந்தார். அவரது உதடுகள் மட்டும் ரிஷி 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 என்று முனகிக் கொண்டே இருந்தது. அவரவர் கவலைகளில் மூழ்கியவர்களை மேலும் கலங்கடிக்கவென்றே மருத்துவரின் பேச்சு அமைந்தது. ட்ரக் மோதியதில் ரிஷியின் பின்பக்க தலையில் தான் பலத்த அடி விழுந்திருக்கிறது. காரின் கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்து சிதறியதில் சிலவை அவரது காயத்தில் பட்டிருப்பதால் அந்த கண்ணாடி துகள்களை முழுவதுமாக அகற்றி முதல் உதவி செய்திருக்கிறோம். ரிஷிக்கு ரத்தம் தேவைப்பட்டதால் அவருக்கு 2 பாட்டில் ரத்தம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்று அவர் சின்னதாக தயங்க அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மூவருக்கும் பொறுமை பறந்தது. ஆனால் அவருக்கு மூளையில் இரத்தக்கட்டு பிளட் கிளாட் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கு என்பதால் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்திருக்கிறோம். நாளைக்குத்தான் அதனுடைய முடிவு தெரிய வரும். ஒருவேளை கிளாட் இருக்கு என்று தெரிய வந்தால் அதை உடனடியாக அகற்றியாகணும். இல்லை என்றால் அவருக்கு ஸ்ட்ரோக் வரலாம், உயிருக்கும் ஆபத்தாகலாம். மனதில் இருந்த தைரியம் வடிய கடவுளே என்ற முணுமுணுப்புடன் அந்த மூவரின் கண்களும் கலங்கியது. தான் சொன்ன விஷயத்தை மற்றவர்கள் கிரகித்து கொள்ள சில மணித்துளிகள் இடைவெளி விட்ட மருத்துவர், அந்த கிளாட் சின்னதாக இருந்தால் ஊசி போட்டு கரைச்சுடலாம். நாளைக்கு ஸ்கேன் முடிவு வர வரைக்கும் இதனால எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும் என்பதால் ஆன்டி கிளாட் ஊசி போடலாம்னு நாங்க பரிந்துரைக்கிறோம். நீங்க வேணாம்னு அபிப்பிராயப்பட்டால் எங்களால் ஊசி போட முடியாது என்று தாங்கள் அளிக்கும் சிகிச்சை பற்றி நோயாளி அல்லது நோயாளியின் குடும்பத்தினருக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவரின் கடமையை செவ்வனே செய்தார். ரிஷிக்கு இப்ப எப்படி? அர்ஜுனுக்கு அவனது கேள்வியை பூர்த்தி செய்ய முடியவில்லை. கோமாவில் தான் இருக்கிறார். நரம்பு மண்டலத்தில் வேறு ஏதாவது பிரச்சனையா, இல்லை கிளாட் தான் பிரச்சனையா என்று ஸ்கேன் முடிவில் தான் தெரியும். டாக்டர், ஒருவேளை கிளாட் இல்லை என்றால் நீங்க போடுற ஊசி ஆபத்தாகிடாதே? சுதாவிடமிருந்து பதட்டத்துடன் கேள்வி பிறந்தது. ஆகாது, ஆனால் நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை என்றால் எந்தவித முன்னெச்சரிக்கையும் நம்மால் இப்போதைக்கு எடுக்க முடியாது. பிரச்சனை டயக்னைஸ் செய்த பிறகுதான் சிகிச்சையை ஆரம்பிக்க முடியும் என்றவரை கேள்வியுடன் குறுக்கிட்டார் ரிஷியின் தந்தை ராமநாதன். கிளாட் அகற்றுவதற்கு ஊசி மட்டும் போதுமா டாக்டர்? ஊசி மருந்து மாத்திரையில் கரையலாம் என்ற அளவில் கட்டி இருந்தால் சர்ஜரி தேவைப்படாது என்ற நம்பிக்கை தந்தவர் அடுத்த நாள் ஸ்கேன் முடிவு வந்ததும் அறுவை சிகிச்சை தேவை இருப்பதாக சொல்லி அதன் சாதக பாதக அம்சங்களையும் விளக்கினார். ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் இந்த சர்ஜரி செய்தால் கட்டாயம் ஸ்ட்ரோக் அல்லது உயிருக்கு எந்தவித பாதிப்பும் வராது எனவும் அனைவரின் முகத்திலும் நம்பிக்கை வெளிச்சம் தெரிந்தது. ஆனால் சர்ஜரியின் முடிவில் ரிஷி கோமாவில் இருந்து திரும்ப 50% தான் வாய்ப்பிருக்கு. அவரது மூளையில் இருக்கும் கிளாட் தவிர சில நியூரான்களும் பாதிப்படைஞ்சிருந்தால் வேற பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பிருக்கு. ரிஷி, இந்த சர்ஜரி மூலம் அவர் மறுபடியும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்ப 5%க்கும் குறைவான வாய்ப்புதான். அறுவை சிகிச்சை செய்யலாமா என்று யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க என மருத்துவர் சொன்ன பொழுது மற்ற மூவரும் கவலையில் ஆழ்ந்தனர். ஆண்டவன் மேல் பாரத்தை போட்டு அறுவை சிகிச்சைக்கு சம்மதம் என்று தெரிவிக்க 2 வாரங்கள் சென்று மருத்துவர் குழுவினால் அதற்கான நாள் குறிக்கப்பட்டது. எந்த காரணத்திற்காகவும் உன்னுடைய திருமணம் தடைபடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக ரிஷிவர்மன் ஏற்கனவே அர்ஜுனிடம் குறிப்பிட்டிருந்ததால் உறுதி செய்த அதே நாளில் அர்ஜுனுக்கு எளிமையான முறையில் பதிவு திருமணம் நடந்தேறியது. இத்தனை சிரமப்பட்டு ரிஷி வந்ததற்கு குறைந்தபட்சம் அவனுடைய திருமணமாவது நடக்கட்டுமே. தொலைந்து போன ரிஷியின் பெட்டிகளை விமான நிலையத்தில் இருந்து வந்து ஒப்படைத்திருக்க அதில் இருந்த விலாசத்தை வைத்து ரிஷி கடந்த 1 வருடமாக சென்னையில் தான் வசித்திருக்கிறான் என்ற விபரத்தை கண்டறிந்தனர். ரிஷி லண்டனில் இல்லையா, சென்னையில் தான் 1 வருடமும் வசித்தானா என்ற கேள்விக்கு விடை தேட அவர்கள் முயன்ற பொழுதுதான் ராதிகா யக்னேஷை அழைத்திருக்க அவனும் ரிஷியை பற்றி விசாரிக்க அவர்களை தொடர்பு கொண்டான். ரிஷியை பற்றி மருத்துவர் கூறியதை அறிந்த யக்னேஷ் தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தான். இன்னமும் 2 வாரத்தில் ரிஷிக்கு அறுவை சிகிச்சை என்ற தகவலை ராதிகாவிடம் சொல்லி அவளை மேலும் கவலைப்பட வைக்க வேண்டாம் என்ற எண்ணத்திலும் அவளிடம் வேறு என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமலும் அவளது அழைப்புகளை எடுக்காமல் விடுவித்தான். நண்பனின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளோடு தன்னுடைய வேலைகளையும் யக்னேஷ் கவனித்து கொண்டிருந்த வேளையில் ரிஷிக்கு திருமணம் நடந்த விஷயத்தை பற்றியோ
ராதிகாவை பற்றியோ அவன் வீட்டினர் அறிந்திருக்கவில்லை என்பது அவனுக்கு தெரிய வந்தது. அதை பற்றி அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறை அவன் முயற்சித்த பொழுதும் அது தோல்வியையே தழுவியது. அறுவை சிகிச்சை முடிந்து 30 மணி நேரத்திற்கு பிறகு அடிப்படை பரிசோதனைகளை நடத்திய மருத்துவர்கள் ரிஷிவர்மனுக்கு நினைவு திரும்பிவிட்டது என அறிவித்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.